எந்த பார்ட்டி வச்சு அவங்க பவருக்கு வராங்களோ அந்த பார்ட்டி பவர்ல இருக்கும் பொழுது அதை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பவர்ல வந்தவங்க இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தே, ராஜா காலத்துல இருந்தே அந்த மாதிரி தான். பாலிடிக்ஸ்ங்கிறது அப்படி தானே, ஒருத்தர் பவருக்கு வராருன்னா அதை எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கணுங்கிறதுக்கான எல்லா யூகங்களையும் செயல்படுத்துவார். நேஷனல் பார்ட்டிக்கும் ரீஜனல் பார்ட்டிக்கும் அரசியல் படுத்தப்பட்ட வார்த்தை ஃபெடரலிசம். அந்த ஃபெடரலிசமை இன்னைக்கு காங்கிரஸ் கையில் எடுத்து பேசுறாங்க. ஃபெடரலிசம் ஒரு காலத்தில் அவங்க ஒத்துக்கல. கவர்னரை வச்சு பல ட்ரபுள் வந்து ஒரு சிஎம்க்கு கொடுத்தது காங்கிரஸ். ஒரு சமயம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா 2026 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சா 2026 2029 வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருஷம் தான். அந்த 3 வருஷம் மட்டும்தான் டேர்மா இருக்க முடியும். திருப்பி 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். யாருக்கு இது பெரிய பாதிப்பு? ரீஜனல் பார்ட்டிக்கா நேஷனல் பார்ட்டிக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, நேஷனல் பார்ட்டி வெர்சஸ் நேஷனல் பார்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இது பாதிப்பு. இது வந்து எலெக்ஷன் நடத்தி 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 லோக்சபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷன், அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன், அப்புறம் வந்து அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கவுன்சிலர் எலெக்ஷன், சேர்மன் எலெக்ஷன், எலெக்ஷன் போயிட்டு இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்ப பண்ணுவாங்க? வெறும்னே வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டியது, அந்த புத்தகத்தை காட்ட வேண்டியது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஃபெடரலிசம் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபெடரலிசம் பத்தி பாராளுமன்றத்தில் உரை கொடுங்க. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு அட்டெண்டன்ஸ் போடணும். அதுவே பாதி எம்பி போடுறது இல்லை. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுதான் இப்போ சர்ச்சையாக பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி அரசோட ரொம்ப நாள் கொள்கையாகவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குது சார். அதை தொடர்ந்து அவங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்று அமைத்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக குழு ஒன்று அமைத்திருந்தாங்க சார். தற்போது வந்து அந்த குழுவானது அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க சார். இந்த குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த அறிக்கையானது என்ன சொல்கிறது சார்? விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டெஃபினட்டாக நவநீத், இந்த கொஸ்டின் ஆகப்பட்டது முக்கியமாக யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆடியன்ஸ் யார் தெரிஞ்சுக்கணுன்றது. ஃபஸ்ட்டு வந்து பொதுமக்கள் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேவையா வேணாமான்னு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சட்டக்கல்லூரி மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து எல்லாருமே இப்போ காலேஜில் இருப்பாங்க, சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருப்பாங்க. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் எவ்வளோ பெரிய இம்பேக்டை உருவாக்கும் அப்படிங்கிறத ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். மூணாவது, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்குது. ஏன்னா 24/7 அரசியல் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த எலெக்ஷன் தேர்தலுங்கிறதுக்காக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கும் பொழுது அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவங்களுடைய அரசியல் பயணம் எப்படி வந்து தீர்மானிக்கப்பட போகுதுன்றது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வழியாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மூணாவது வந்து இதை சார்ந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து கொண்டு வரும்பொழுது இதை சார்ந்து வழக்குகள், ரிட் பெட்டிஷன் போடுறது ரெஸ்பெக்டிவ் ஹை கோர்ட்ஸில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கான ரிட் பெட்டிஷன்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். 26 நவம்பர் 1949 நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆகப்பட்டது ஃபைனாலிட்டிக்கு வருது. அதான் நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அன்னைக்கு தான் பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுத்திருந்தார் 26 நவம்பர் 1949. அதில் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதில் முக்கியமாக பேசியிருந்த 2 கான்செப்ட் வந்து யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கும் யூனிட்டரி ஃபீச்சருக்கும் ஃபெடரல் ஃபீச்சருக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 இந்தியா வந்து ரிப்பப்ளிக் டே வந்து கொண்டாடினாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்துடுச்சு, நம்மளுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம். அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் வந்து கன்வீன் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன்ஸ் கன்வீன் பண்ணும்பொழுது எப்படி வந்து எலெக்ஷன்ஸ் கன்வீன் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பாடி தேவையா அப்படிங்கிறத வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் டிஸ்கஷன் பண்ணுறாங்க நவநீத். அதில் ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி எலெக்ஷன் கமிஷன் தான் இதை கண்டக்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் ஆகப்பட்டது பெர்மனன்ட் பாடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்துடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய நோக்கம். இது ஒரு பக்கம் இருக்க, அப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் அரசியலமைப்பு சட்டத்துடைய நோக்கமே. நீங்க அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ங்கிறது ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுது. 1960 வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸா தான் போயிட்டு இருக்கு.
முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் ஒரு ரீஜனல் பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் ப்ரொக்ரெசிவ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அது பொலிட்டிக்கல் ஐடியாவாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு வந்து முன்னோடியாக இருப்பாங்க எப்பயுமே. அப்படி பார்க்கும் பொழுது ரீஜனல் பார்ட்டி பவருக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் தான் அந்த கவர்மெண்ட் வந்து 18 வருஷம் ஐ திங்க் டிஎம்கே தொடங்கி 18 இயர்ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் கேப்சர் பண்ணுறாங்க. 1967, 68, 69 காலங்களில் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அவங்களுடைய மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபா போகிறாங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரீஜனல் பார்ட்டியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ சப்சிக்வெண்ட்டாக ஆந்திர பிரதேஷ் மற்ற இடங்கள்லையும் ரீஜனல் பார்ட்டி வந்து நியூ எலீட்ஸ் வராங்க பவரில். அவங்க வந்து பவர்ஸை கேப்சர் பண்ணுறாங்க. அவங்க பவர்ஸை கேப்சர் பண்ணி அவங்க வந்து ராஜ்யசபா லோக்சபா போகும்பொழுது அங்கங்கே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், சில கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இல்லை ஹங்கு கவர்மெண்ட் வரும். இப்படி வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் வந்து திருப்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது லோக்சபா எலெக்ஷனும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் டேட் மாற ஆரம்பிச்சது. இது ஒரு பக்கம் இருக்க, மூணாவது டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலெக்ஷன்னா எந்த எலெக்ஷன் பற்றி நம்ம பேசுகிறோம்? லோக்சபா எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், அதான் எம்பி எலெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ரெண்டாவது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்னா எம்எல்ஏ எலெக்ஷன். மூணாவது ஒரு எலெக்ஷன் நடக்கும், அந்த எலெக்ஷன் தான் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எலெக்ஷன். முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எலெக்ஷனும் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நடக்கும். ஒரு சில இடங்களில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது இல்லை. இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்து பாருங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தணும் இப்போ, ஆனால் நடத்தவே இல்லை. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 2017, 2018, 2019 பீரியட்ல லோக்கல் பாடி எலெக்ஷனே நடத்தாமல் தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ 3 எலெக்ஷனை நம்ம யூனிஃபார்மிட்டி கொண்டு வர ட்ரை பண்றாங்க இப்போ யூனியன் கவர்மெண்ட். அதுக்காக ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஹை லெவல் கமிட்டி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வேண்டிய விஷயம் நவநீத். இந்த ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் ஆகப்பட்டது 2024 தாக்கல் பண்றாங்க. இந்த ஹை லெவல் கமிட்டியில 14 மார்ச் 2024 இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. அதுல 3வது பேஜ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நவநீத், யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சேர்மன் ஆஃப் த ஹை லெவல் கமிட்டி ஃபார் சைமல்டேனியஸ் எலெக்ஷன். அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் கையெழுத்து இருக்கு அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல. எங்கிட்ட அந்த கமிட்டி ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேங்க. ரெண்டாவது அமித்ஷா அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் தி ஹை லெவல் கமிட்டி ஃபார் சைமல்டேனியஸ் எலெக்ஷன். மூணாவது ஸ்ரீ குலாம் நபி ஆசாத் அவர்கள், அவரும் வந்து மெம்பர் ஆஃப் தி ஹை லெவல் கமிட்டி சைமல்டேனியஸ் எலெக்ஷன். அதுக்கப்புறம் ஸ்ரீ என்.கே. சிங், ஃபார்மர் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன், அவரும் வந்து அதில் வந்து ஹை லெவல் கமிட்டியில் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து டாக்டர் சுபாஸ்ரீ கஷ்யப், அவரும் மெம்பராக இருந்திருக்காரு. சீனியர் அட்வொகேட் ஹரிஷ் சால்வே அவர்கள், அவரும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் வந்து போய் ஆர்கியூ பண்ணுவார். நிறைய கவர்மெண்ட் சார்பில் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இஸ் அ சீனியர் அட்வொகேட், அவர் இருந்திருக்காரு. அப்புறம் சஞ்சய் கோத்தாரி, மெம்பர் ஆஃப் தி ஹை லெவல் கமிட்டி. அப்புறம் இப்போ லா மினிஸ்டராக இருக்காரு ஸ்ரீ அர்ஜுன் சிங் மேக்வால், அவரும் வந்து ஹை லெவல் கமிட்டியில் ஸ்பெஷல் இன்வைட்டியாக இருந்திருக்காரு. டாக்டர் நிதின் சந்திரா, அதுக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காரு இந்த ஹை லெவல் கமிட்டி. இந்த ஹை லெவல் கமிட்டியில் ப்ரொப்போஸ் பண்ணது என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பி நோட்டட். நவநீத், இந்த ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் ஆகப்பட்டது மார்ச் மாதம் கொடுக்கப்படுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் மார்ச் மாதம் ஆகப்பட்டது எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, லோக்சபா எலெக்ஷன் வந்ததுனால இந்த ஹை லெவல் கமிட்டியை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. யார் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு, நரேந்திர மோடி அவர்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ரிசீவ் பண்ணிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது அப்போ டிபேட் ஆச்சு. எல்லாரும் நினைச்சாங்க, ஓகே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன்லேயே வந்து நிறைய எலெக்ஷன் வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போயும் வந்து கேபினெட் வந்து ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் ஆன் சைமல்டேனியஸ் எலெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கேபினெட் அக்செப்ட் பண்ணால் பத்தாது, இது வந்து பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் லோக்சபா, 2/3 ஆஃப் ராஜ்யசபா, 50% ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளிஸ் இதை அப்ரூவ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை இதுக்கு. அப்படின்னும் பொழுது பிஜேபி கொள்கையாவே, அவங்களுடைய கொள்கையை வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ரேஷன், இந்த மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஜிஎஸ்டி, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ், இந்த ஒன்னு வரும்பொழுது எல்லாமே பிஜேபியுடைய கொள்கையா இருக்கும். சார், இதில் வந்து பிரதமர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது சார். டெஃபினட்டாக இருக்குது, என்ன தப்பு இருக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் பவர்ல இருக்கும் பொழுது அவருக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்குமோ, அவருடைய ரெப்ரசன்ட்ஸ் பார்ட்டி, அவர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி உடைய ரெப்ரசன்டேட்டிவ். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருந்ததுனால தான் அவரால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுது. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆன ஒருத்தர் டெஃபினட்டா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பவரை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கான என்னென்ன யூகங்கள் இருக்கோ அதை தான் கையில் எடுப்பாரு. அப்போ
இந்த ஹை லெவல் கமிட்டியுடைய சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அவருக்கு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த அட்வான்டேஜை செயல்படுத்துறதுக்காக அதுல எலெக்ஷனுடைய காஸ்டும் கம்மியாகும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கிறதுனாலையும் ஹை லெவல் கமிட்டியில ஈவன் அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் இருக்கிறதுனால மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸும் இருக்காங்க. அப்போ இருக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து ஒரு கன்சென்சஸ் மாடல்ல தான் ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு. பை த வே நவநீத், அது அவருடைய விருப்பம் தான். கேபினெட் இப்போ இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. கேபினெட் கையில் எடுக்கிறதுனாலயே அவருடைய விருப்பம் வந்து சட்டமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம், இல்லாம போகலாம். அதுக்கான நுவான்சஸ் என்ன, டெக்னிகாலிட்டிஸ் என்னங்க நம்ம பார்க்கலாம் நவநீத். பட் நீங்க கேட்ட கேள்வி வந்து கரெக்டான கேள்வி. என்ன கேட்குறீங்க, அவருக்கு இது அட்வான்டேஜ் சுச்சுவேஷன்ல இருக்கு, அதனால இதை செயல்படுத்துவாரன்னா டெஃபினட்டா பார்ட்டியின் பவர், எந்த பார்ட்டி வச்சு அவங்க பவருக்கு வராங்களோ அந்த பார்ட்டி பவர்ல இருக்கும் பொழுது அதை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பவர்ல வந்தவங்க இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தே, ராஜா காலத்துல இருந்தே அந்த மாதிரி தான். பாலிடிக்ஸ்ங்கிறது அப்படி தானே, ஒருத்தர் பவருக்கு வராருன்னா அதை எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கணுங்கிறதுக்கான எல்லா யூகங்களையும் செயல்படுத்துவார். அதுல உங்களுக்கு வந்து எலெக்ஷன் காஸ்ட் கம்மியாகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கம்மியாகுது, ஒர்க்கர்ஸோடைய டைம் கம்மியாகுது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எஃபிஷியன்சி வந்து எலெக்ஷன்ல வந்து அதிகப்படுத்தலாம், கேம்பெயின் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது அதர் அட்வான்டேஜஸ். அதனால இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல பாரத பிரதமர் இது நாட்டோட நலனுக்காக கொண்டு வராருன்னா அது ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பாரத பிரதமருக்கே இது அட்வான்டேஜா இருக்கிறதுனால தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கேபினெட்டை வச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஹை லெவல் கமிட்டியோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி. இது ஒரு பக்கம் இருக்க, இதுல கமிட்டி வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை எதுக்காக ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதோடைய கன்க்ளூஷன் இருக்குல்ல, ரிப்போர்ட்டோட கன்க்ளூஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த கமிட்டி ரிப்போர்ட். கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட், burden on various stakeholders such as the government, business, workers, courts, political parties, candidates and civil society. இது வந்து எலெக்ஷன் நடத்தி லோக்சபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷன், அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன், அப்புறம் வந்து அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கவுன்சிலர் எலெக்ஷன், சேர்மன் எலெக்ஷன் போயிட்டு இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஹை லெவல் கமிட்டி வந்து ஒரு அப்சர்வேஷனா வரதுனால சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடத்துறதுக்கான எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணும் அந்த காம்ப்ளெக்சிட்டின்றதுக்கான 2 ஸ்டெப் அப்ரோச் கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராட்லி 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட், சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஃபார் த லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி நடத்தணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரதுக்காக. ரெண்டாவது, அந்த எலெக்ஷனை முடிஞ்சதுக்கு அப்புறம், சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து லோக்சபாவுக்கும் ஸ்டேட் அசம்பிளி நடந்ததுக்கு அப்புறம் முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்தை நடத்தணும். நடத்திட்டு அந்த லோக்சபா எலெக்ஷனும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 100 நாட்கள் இது நடத்தணும். அப்போ எல்லாரோட டேர்மும் 5 வருஷம். நடுவில் எப்பயாவது கவர்மெண்ட் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லையோ இல்லை பார்ட்டி டிஃபாக்ஷன் நடக்கும் பொழுதோ இல்லை பிரசிடென்ட் ரூலோ வரும்பொழுது மிச்சம் இருக்கிற அன்எக்ஸ்பர்ட் டேர்முக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோசலாகவே இந்த கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்துகிட்டு இருக்கு நவநீத். சார், என்னதான் இது பிரதமரோட விருப்பமா இருந்தாலும் இந்த அமெண்ட்மெண்ட்டை அவங்களால ராஜ்யசபா லோக்சபால பாஸ் பண்ண முடியுமா அவங்க கிட்ட இருக்க கவுண்டை வச்சு? டெஃபினட்டா நவநீத், நீங்க கேட்டிருக்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நுவான்சஸை பத்தி கேட்குறீங்க. ஏன்னா விஷ் பண்றது வேற, எல்லாருக்கும் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும், சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும், அதை கொண்டு வர முடியுமா, சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதை புரிஞ்சுக்கணும்னா 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும், அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்காக கமிட்டி ரிப்போர்ட், ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட்ல ஆன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ல மார்ச் மாதம் இஷ்யூ பண்ண ரிப்போர்ட், ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சேர்மன்ஷிப்ல, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவருடைய அந்த ரிப்போர்ட்ல வந்து கிளியரா குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஆர்டிகல் 82A, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 82 இருக்கும், ஆனால் 82A இருக்காது. அந்த 82A புதுசாக கொண்டு வரணும். அப்போ 82A புதுசாக கொண்டு வரணும்னா அரசியலமைப்பு சட்டத்தில் புதுசாக ஒரு ஆர்டிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு ஆர்டிக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கா இல்லையா? அது எதுக்காகனா எனேபிளிங் ப்ரொவிஷன் சொல்லுவோம். எனேபிளிங் ப்ரொவிஷன்னா ஆர்டிகல் 82A of the Constitution of India to synchronize the terms of the Lok Sabha and the State Assembly. ரெண்டுத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது,
all the state assemblies which are constituted in general elections held after this article is brought into effect, that is appointed date ன்னு சொல்லுவாங்க. அந்த வந்ததுலேருந்து 82A வந்ததுலேருந்து இப்போ ஒரு பர்டிகுலர் இயரை கொடுத்துருவாங்க. அந்த இயரில் வந்து எல்லா டேர்மும் முடிஞ்சிடும், எல்லா ஸ்டேட் அசம்பிளி டேர்ம் முடிஞ்சிடும், லோக்சபா டேர்ம் முடிஞ்சிடும். அந்த டேட்ல இருந்து யூனிஃபார்மாக கண்டக்ட் பண்ணணும். அதுதான் அப்பாயிண்டட் டேட்னு சொல்கிறாங்க. 82 என்னென்ன சொல்கிறாங்கன்னா எனேபிளிங் ப்ரொவிஷன், சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். சைமல்டேனியஸ் எலெக்ஷன் யாருக்கு முதல்ல கண்டக்ட் பண்ணணும்? லோக்சபாக்கு, ஸ்டேட் அசம்பிளிக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டக்ட் பண்ணணும்னாக்கா ஒரு டேட்ல கண்டக்ட் பண்ணணும். அந்த டேட் வந்து அப்பாயிண்டட் டேட்னு சொல்றாங்க. அந்த டேட் சொன்னதுல இருந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடக்கும். அதுல இருந்து டேர்ம் வந்து 5 years இருக்கும், ஃபிக்ஸட் பீரியடா இருக்கும். அந்த ஃபிக்ஸட் பீரியடுக்குள்ளேயே எல்லாமே வந்து எந்த ஈவென்ட் நடந்தாலுமே அன்எக்ஸ்பெக்ட் பீரியட் மட்டும் தான் கவர்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். இதுதான் நோக்கம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹை லெவல் கமிட்டியில. நவநீத் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ஆர்டிகல் இஸ் கிவன் எஃபெக்டிவ் இன் ஜூன் 2024, ஜூன் 2024 அப்பாயிண்டட் டேட்னு அந்த ஆர்டிக்கல்ல சொல்லிடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப ஜூன் 2024 தான் இந்த டேர்ம் வந்திருக்கு. யூனியன் கவர்மெண்ட் வந்து எம்பி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு சில ஸ்டேட்ல எம்பி எலெக்ஷனோட சேர்த்து எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஜூன் 2024 தான் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்றிருக்காரு. இந்த ஜூன் 2024 வந்து பதவியேற்ற பிரைம் மினிஸ்டர் 2029 வரைக்கும் டேர்ம் இருக்கும். இந்த 2029 வரைக்கும் 5 வருஷம் டேர்முக்குள்ள அப்பாயிண்டட் டேட் வந்து ஜூன் 2024னா கட் ஆஃப் 5 வருஷத்துக்கு வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு 2029 மே கூட வச்சுப்போம். இந்த 2029 மே அன்னைக்கு என்ன நடக்கும்னா, எல்லா ஸ்டேட் அசம்பிளிஸும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும், எம்பி எலெக்ஷனும் கண்டக்ட் பண்ணணும் ஒரே டைம்ல. அப்போ அந்த 2029ல யூனிஃபார்ம் எலெக்ஷன் டைம் அது. ஸோ ஸ்டேட் அசம்பிளி பிளஸ் எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் பிளஸ் எம்பி எலெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து நடக்கும். இது இருக்கும் பொழுது அப்போ நீங்க கேட்பீங்க, ஒரு சில ஸ்டேட் எலெக்ஷன் 2027 தான் நடக்கும். இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாடுக்கு வரலாம். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு நீங்க வந்து 2026 வரைக்கும் இருக்காங்க. 2026ல திருப்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. 2026ல ஒரு சமயம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருது. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஏதோ ஒரு பார்ட்டி வந்து பவருக்கு வராங்க. அவங்களுடைய டேர்ம் ஆகப்பட்டது ஜெனரல் எலெக்ஷன், அதாவது எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனா ஒரு சமயம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா 2026ல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சா 2026ல இருந்து 2029 வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருஷம் தான். அந்த 3 வருஷம் மட்டும்தான் டேர்மா இருக்க முடியும். திருப்பி 2029ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்போ திருப்பி வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கும், எம்பி எலெக்ஷன்ஸும் நடக்கும். ஸோ இதனால அன்எக்ஸ்பெக்டட் பீரியட் ஆஃப் டேர்ம் மட்டும் தான் அது ஆப்ஷன் இருக்கும். அப்போ 2029 நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்கும், சென்ட்ரல்ல எம்பி எலெக்ஷன் நடக்கும். அதுல இருந்து 5 வருஷம் பீரியட். ஒரு சமயம் ஏதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லையோ இல்ல ஆன்டி டிஃபெக்ஷன், அதாவது பார்ட்டிக்குள்ள ஃப்ராக்மெண்டேஷன், அவங்களுக்குள்ள பிரிஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் பார்ட்டி வந்து சில பார்ட்டிக்குள்ள வந்து ப்ராப்ளம், எம்எல்ஏ வந்து இன்னொரு பார்ட்டிக்கு போயிடுறாங்க, டிஃபெக்ஷன். அப்படி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷன்லையும் கவர்மெண்ட் வந்து கவுந்துருச்சுன்னா உடனே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பவர் இருக்கு. ஆனா கண்டக்ட் பண்ணதுல இருந்து அன்எக்ஸ்பெக்டட் பீரியடுக்கு மட்டும்தான் நீங்க பவர்ல இருக்க முடியும். ஸோ எது நடந்தாலும் சரி, ஒரு சமயம் நீங்க கேட்பீங்க, 4வது வருஷம் 3வது மாசம், 4 வருஷம் முடிஞ்சு 3வது மாசம், சார் இருக்கிறதே இன்னும் 7 மாசம் தான். அந்த 7 மாசத்துல ஒரு மாசம் முன்னாடி கவர்மெண்ட் கவுந்துருச்சு, அந்த ஒரு மாசத்துக்காக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி கேட்கும் பொழுது மேபி அந்த பீரியட்ல பிரசிடென்ட் ரூல் வச்சுட்டு ஜெனரல் எலெக்ஷன்ஸோட சேர்த்து நடத்திடுவாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நவநீத், ஒரு ஃபெடரலிசமை அஃபெக்ட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அப்போஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸும், காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அதுக்கப்புறம் உவைசி அவர்கள், அதுக்கப்புறம் சில கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸ் அப்போஸ் பண்றவங்க, இன்னும் தமிழ்நாட்டில் பெரிய ஒப்பீனியன்ஸ் வரல. we are all waiting for it. ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வந்ததுன்னா நம்ம பார்க்கணும். இப்போ டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன, ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன, விசிகேவோட ஸ்டாண்ட் என்ன, நம் தமிழ் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் என்ன, டிவிகேன்னு ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, ஒரு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு, அவருடைய ஸ்டாண்ட் என்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஒப்பீனியன் எப்படி இருக்கும்னா, எது அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கோ அதை சார்ந்து. இப்போ ஏடிஎம்கே என்ன சொல்லுவாங்க, இப்போ 2026ல ஏடிஎம்கே பவருக்கு வராங்க இல்லை டிஎம்கே பவர் வந்தா யார் பவர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேவையில்லை. யார் பவர்ல இல்லையோ சீக்கிரம் எப்படி பவரை பிடிக்கலாம் தான் நினைப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து யார் பவர்ல இருக்காங்களோ அந்த பவர்ல இருக்கிறவங்க கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. யார் பவர் இல்லையோ
எப்போ வந்து சீக்கிரம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க பவரை கேப்சர் பண்ணலாம்னு நினைப்பாங்க. நேஷனல் பார்ட்டிஸான பிஜேபி காங்கிரஸுக்குலாம் ஒரு சைடு இருக்கட்டும் சார், ஆனால் ஸ்டேட் பார்ட்டிஸ் டிஎம்கே டிடிபி இவங்கள மாதிரி இருக்க கட்சிகளுக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமா சார்? ஏன்னா அவங்க போயிட்டு கேம்பெயின் பண்ணணும், அதுக்கான ஃபண்டை வந்து அவங்க தேடணும், இதெல்லாம் அவங்கள மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கு சாத்தியமா சார்? டெஃபினட்டாக நவநீத், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஃபஸ்ட்டு ஃபண்டிங் ஆஸ்பெக்ட். பார்ட்டியை பொறுத்த வரைக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்கவுங்க ஃபண்டை வந்து டொனேஷனாக வாங்கிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சட்டத்தில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு தனிநபருக்கு கூட அவ்வளோ அட்வான்டேஜ் இல்லை. வரி விலக்கு, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம், அது வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுமான்றது நம்மளால் சொல்ல முடியாது. அது அஃபெக்ட் ஆகாமல் ஆகாதான்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பிரச்சனை. பட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கேம்பெயினில் ஒரு டஃப்னஸ் இருக்கும். ஏன் டஃப்னஸ் இருக்கும்னா, எஃபிஷியன்சியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கும்பொழுது தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் எம்பியும் ஹோல்ட் பண்ணுறாங்க, எம்எல்ஏவும் ஹோல்ட் பண்ணுறாங்க. இல்லை ஏடிஎம்கே எம்பி எலெக்ஷனும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன் சரி, யாரோ ஒருத்தர் மாறி மாறி தான் வராங்க. அப்போ ரீஜனல் பார்ட்டி தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாநிலத்தில் டாமினன்ஸ் ஆர் கிளியர் மெஜாரிட்டி எடுக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிக்கு இது ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாடுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் பீப்புள் நோ ஹவ் டு ஓட். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் விஸ்டம் இருக்குது. அவங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்டருக்கு ஒருத்தருக்கு போடுவாங்க, இல்லை எம்பிக்கு ஒருத்தருக்கு போடுவாங்க, எம்எல்ஏக்கு ஒருத்தங்களுக்கு போடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த ஒரு பெரிய சேலஞ்சும் இல்லை. பட் பல மாநிலங்களில் நேஷ்னல் அதாவது பார்ட்டி இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது வந்து பிஜேபிக்கு விழக்கூடிய ஓட்டு காங்கிரஸ்க்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் விழாமல் போகலாம். ஸோ பிஜேபியோட டாமினன்ஸ் நேஷனல் லெவலில் இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு இது பாதிக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், யாருக்கு இது பெரிய பாதிப்பு, ரீஜனல் பார்ட்டிக்கா நேஷனல் பார்ட்டிக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, நேஷனல் பார்ட்டி வெர்சஸ் நேஷனல் பார்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இது பாதிப்பு. ரீஜனல் பார்ட்டி பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் வெர்சஸ் ரீஜனல் பார்ட்டி இருக்கக்கூடிய இடத்துல ரீஜனல் பார்ட்டிக்கு அட்வான்டேஜ். இது கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இது அட்வான்டேஜ் ஆனா ஆன்சர் இஸ் எஸ். காரணம்னா தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் வந்து பெருசா இன்னும் வந்து ஒரு வெற்றியை வந்து காணாத நிலையில, தேசிய கட்சிகளுடைய டாமினன்ஸ் இப்போதைக்கு இல்லாத நிலையில இங்க பவர் கேப்சர் பண்றதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் எக்ஸசைஸ். அதனால ரீஜனல் பார்ட்டி வெர்சஸ் ரீஜனல் பார்ட்டி இருக்கிற இடத்துல எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் சேர்ந்து நடக்கும் பொழுது பார்ட்டியின் பவர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது அட்வான்டேஜ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ரீஜன் எப்படி இது கிளாஸிஃபை பண்ணணும், யாருக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் நீங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, நேஷனல் பார்ட்டி வெர்சஸ் ரீஜனல் பார்ட்டி இருக்கக்கூடிய இடத்துல நேஷனல் பார்ட்டிக்கு அட்வான்டேஜ், இல்ல நேஷனல் பார்ட்டி வெர்சஸ் நேஷனல் பார்ட்டி இருக்கக்கூடிய இடத்துல எந்த பார்ட்டி நேஷனல் லெவல்ல பவர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஆனா ரீஜனல் பார்ட்டி வெர்சஸ் ரீஜனல் பார்ட்டி இடத்துல இருக்கவங்க போது இது பெரிய ஒரு சேலஞ்ச் கிடையாது. ஏன்னா ரீஜனல் பார்ட்டி கூட தான் ஃபைட்டு, அவங்களுக்குள்ள எலெக்ஷன்ஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கிறது ஒரு சேலஞ்ச் கிடையாது. ஸோ இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஆகப்பட்டது ஒரே மாதிரி பெனிஃபிட்டை எல்லா பார்ட்டிக்கும் கொடுக்கறது இல்லை. ஒரு கண்டிப்பா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா வந்து எதிர்க்கிறவங்க இருக்காங்க. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க கேட்ட கேள்வியில இந்த விஷயமாகப்பட்டது கேபினெட் வந்து இதை ஏத்துக்கிட்டாங்களே, இது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விதான் உங்களோட கேள்வியா இருந்தது. முக்கியமா அதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, நவநீத், ஆர்டிகல் 82A வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா நான் சொன்னது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அது கீழே ஹை லெவல் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஆர்டிகல் 82A கிளாஸ் 4 ஒன்றுன்றாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஒப்பைன்ஸ் தட் election to any legislative assembly cannot be conducted at the time of general election, it may recommend to the president to declare by an order that the election to that legislative assembly may be conducted at a later date. ஒரு சமயம் நீங்க சொல்லக்கூடிய நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2029 சில ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாம நிலை வந்ததுன்னா அத எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி எலெக்ஷன் கமிஷன் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, அஃப்கோர்ஸ் சென்டர் இன்க்ளைன். அது வந்து எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஓவரால் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடியது யூனிட்ரி ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு கமிஷன். அதில் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆர்டிகல் 82A ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணால் கிளாஸ் 4 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு சமயம் சில ஸ்டேட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாமல் போனா அப்போ
பிரசிடென்ட் வந்து ஆர்டர் வழியா இன்னொரு நாள் நடத்திக்கலாம்னு சொல்லலாம் பிரசிடென்ட். அப்போ எலெக்ஷன்ல பிரசிடென்ட்டோடைய பர்மிஷன் தேவைப்படும் எங்கேயாவது மாறுபட்டு நடத்தணும்னா. இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது, சில இடங்கள்ல ஸ்டேட் அசம்பிளி நடத்த முடியல ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ அந்த ஸ்டேட் அசம்பிளி நடக்காம இருக்கிறத ஒத்துக்கணும்னா பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணும். அப்ப லேட்டர் டேட்ல நடத்தினா திருப்பி வந்து அன்யூனிஃபார்ம் எலெக்ஷன்ஸ் நடக்குமா நடக்காதா? அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப வேணா எலெக்ஷன் நடத்திக்கோங்க, ஆனா பீரியட் வந்து 5 இயர்ஸ் தான். நீங்க நடுவில் 2 வருஷத்துக்கு அப்புறம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போங்க, திருப்பி வந்து ஜெனரல் எலெக்ஷன் நடத்துங்க. அதுல இருந்து 5 இயர்ஸ் கிடையாது, அதுல இருந்து 2 இயர்ஸ், அதுல இருந்து 3 இயர்ஸ் தான். ஸோ ஃபிக்ஸட் டேர்ம்ங்கிறது 5 இயர்ஸ். அப்போ நடுவில் எப்போ கவர்மெண்ட் மாறினாலும் அன்எக்ஸ்பெக்ட் பீரியட் ஆஃப் டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது நவநீத், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது வந்து நம்பர் டைப் பண்ணணும். நம்ம எப்படி வந்து இப்போ நீங்க கேட்டது என்ன, பார்லிமெண்ட்ல இது பாஸ் பண்ண முடியுமா சார்? நீங்க தான் சொல்றீங்க இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், அது இருக்கா மோடி அரசாங்கத்துக்கு? இல்ல மோடி அரசாங்கத்துக்கு இது அட்வான்டேஜா இருக்கிறதுனால இதை பாஸ் பண்ண நினைக்கிறாங்க, கேபினெட் இப்போதைக்கு ஒத்துக்கிட்டாங்க, பட் பார்லிமெண்ட்ல இது பாஸ் ஆகுமா? பார்லிமெண்ட்ல டெஃபினட்டா இது டிபேட் பண்ணப்படும், நோ டவுட். வரக்கூடிய பார்லிமெண்டரி செஷன்ல 100% ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகப்பட்டது டிபேட் பண்ணப்படும். எதிர்க்கிறவங்க எதிர்ப்பாங்க, சப்போர்ட் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. என்டிஏவோட பிஜேபியோட இருக்கக்கூடிய அலையன்ஸ் இல்லாட்டி அலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிஜேபி பார்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிஜேபி தாண்டி இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல சில பேர், அவங்களுக்கு இது அட்வான்டேஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ரீஜனல் பார்ட்டி வர்சஸ் ரீஜனல் பார்ட்டி, அவங்க சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ்ல ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் வந்து இது சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்பர்ஸை வந்து நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணும்பொழுது ஆர்டிகல் 83 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை புரிஞ்சுக்கணும் நவநீத். ஆர்டிகல் 83 என்ன சொல்றாங்கன்னா, டியூரேஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தான் அந்த 5 வருஷம் டேர்ம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதை பத்தி ஒப்பீனியன் கேட்குறாங்க. சேர்மன் ராம்நாத் கோவிந்த் அவர்கள், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் வந்து 62 பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருந்து ஒப்பீனியன் வந்திருக்கு. 62 பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருந்து. அதுல 47 பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க ஒப்பீனியன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 47 பொலிட்டிக்கல் பார்ட்டியில 32 பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிரதானமா இருக்கக்கூடிய 32 பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 47 மிச்சம் 15 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போர்ட் பண்ண பார்ட்டி, அப்போஸ் பண்ண பார்ட்டி, இதை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய பார்ட்டி, இவங்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் தான் பார்லிமெண்ட்ல இருப்பாங்க. கரெக்டா இல்லையா நவநீத்? அதுல எவ்வளவு பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு அரித்மெட்டிக் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல லோக்சபா எடுத்து பாருங்க. இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள், டிடிபி பிளஸ் பீகார் நிதிஷ்குமார் அவர்கள், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால பிஜேபியால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. கிளியர் மெஜாரிட்டி இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது லோக்சபால ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 271 எம்பி இருக்காங்க பிஜேபி சப்போர்ட், என்டிஏ அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸ், இன்க்ளூடிங் 240 பிஜேபி எம்பிஸ் இருக்காங்க. 271 பாத்தீங்கன்னா. அதனால இந்த 271ங்கிறது ஷார்டேஜா இருக்கு, சிம்பிள் மெஜாரிட்டி கூட ஷார்டேஜா இருக்கு ஒரு நம்பர். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு தேவை என்ன? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர ஆர்டிகல் 82A கொண்டு வரணும். என்ன வேணும்? 2/3 வேணும், அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும்னா லோக்சபால கடினமா இருக்கும் பிஜேபிக்கு. இப்ப நீங்க ராஜ்யசபா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல என்ன முக்கியமான பாயிண்ட்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அன்னைக்கு யார் பிரசன்டா இருக்காங்களோ அவங்க கணக்கெடுத்து அவங்க ஓட் பண்ணிருக்கணும். பிரசன்ட் ஆகாதவங்க மைனஸ் ஆயிடுவாங்க. அன்னைக்கு பிரசன்டா இருக்கணும். அப்ப பிஜேபி ஆளுங்கள்லாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னால கண்டிப்பா பார்லிமெண்ட்ல நரேந்திர மோடி அவர்கள் சொல்றதுனால எல்லாரும் வந்து பிரசன்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே அப்போசிஷன் பார்ட்டில ஒரு சமயம் லீவ் போட்டாங்க, வரல பார்லிமெண்ட்டுக்குன்னா, அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல பிஜேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது லோக்சபா பொறுத்த வரைக்கும். ஒரு சமயம் அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க போகுது அஜெண்டால, அதனால எல்லா அப்போசிஷன் பார்ட்டியும் வந்து எதிர்த்தாங்கன்னா அப்ப லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ராஜ்யசபாக்கு வரலாம். இது வந்து லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ராஜ்யசபா வந்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்து ராஜ்யசபால வந்து பெட்டர் பொசிஷன் இருக்காங்க. அதுல பில் பாஸ் பண்றதுக்கு மெஜாரிட்டி இருக்கானா இல்ல. அப்ப பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபால 115 எம்பி, லோக்சபா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள், ராஜ்யசபா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட். இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். அதுல there are 6 nominated members.
அதில் பார்த்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த நாமினேஷன் இருக்கும். இப்போ நாராயணமூர்த்தி அவங்களுடைய வைஃப் சுதாமூர்த்தி அவர்கள் அதில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர், அவங்க ஒரு நாமினேட்டட் மெம்பர். ஒரு உதாரணத்துக்கு அவங்கெல்லாம் என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 121 எம்பிஸ் வந்து அப்பர் ஹவுஸில் இருக்காங்க பிஜேபிக்கு சாதகமாக. ஆனால் இந்தியா பிளாக்ல பார்த்தீங்கன்னா 85 பேர் இருக்காங்க ராஜ்யசபாவில். அதனால இந்த 250 பேர் கிட்டத்தட்ட வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் டியூரிங் த ஓட்டிங். சிம்பிள் மெஜாரிட்டி வுட் பி 125 பேர் அண்ட் 2/3 மெஜாரிட்டி வந்து தேவை 164 எம்பிஸ். அதனால 234 எம்பிஸ் வந்து ராஜ்யசபாவில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஸ்கொயரா சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜ்யசபாவில் சாதகமாக இருக்கானா இப்போ லோக்சபாவில் இல்லை. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாதான் சைமல்டேனியஸ் எலெக்ஷனை மர்ஜ் பண்ண முடியும் 82A படி. அதனால அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நவநீத், அதே சமயம் இதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது டெமோக்ரஸிக்கும் ஃபெடரலிசத்துக்கும் எதிராக இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல சார் டெமோக்ரஸிக்கும் ஃபெடரலிசத்துக்கும் எதிராக இருக்கு? நவநீத், பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரும் பொழுது அவர் கொடுத்த சில கொட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சிந்தனை வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது வந்து ஒரு மாபெரும் சிந்தனை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரலிஸ்க்கும் யூனிட்டி ஃபீச்சர்ஸ்க்கும் இஷ்யூ வரும்பொழுது அவரோட மைண்டில் ஃபெடரலிசம் தான் கொண்டு வரணும் இருந்தார். பட் அந்த டைமில் வந்து யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்தால் தான் நாடை வந்து யுனைட் பண்ண முடியும். நம்ம மறந்துடாதீங்க, 552 குறுநில மன்னர்கள் இருந்தாங்க இந்தியாவில். அவங்கள ஒருங்கிணைக்கிற வேலையை JVP கமிட்டி பண்ணாங்க. JVP வந்து ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, இந்த 3 பேர் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்டேட்ஸ் எப்படி கொண்டு வந்து ஒன்றிணைக்கணும். ப்ராவின்சஸ் கிட்டத்தட்ட பாம்பே ப்ராவினன்ஸ், மெட்ராஸ் ப்ராவினன்ஸ், கால்கட்டா ப்ராவினன்ஸ், கிட்டத்தட்ட 3 ப்ராவின்ஸ் இருந்தது. இது எப்படி ஒன்றிணைக்கணுங்கிறத செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய நோக்கம் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு ஃபெடரலிசம் கொண்டு வரணும் இருந்தா கூட JVP கமிட்டி பொறுத்த வரைக்கும் அப்போ யூனிட்ரி ஃபீச்சர் இருக்கணுங்க இருந்தது. ஏன்னா அவங்க நேஷனல் பார்ட்டியா இருந்தாங்க, அவங்க மூவ்மெண்ட்டை அரசியல் படுத்தியிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து அவங்க மூவ்மெண்ட்டை அரசியல் படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஃபெடரலிசம் பத்தி பேசுறாங்க. நவநீத், என்ன சொல்றாங்க? பிஜேபி வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டாக்ஸ், 1 நேஷன் 1 ரேஷன், இப்படி 1 பேசும்போது யூனிட்டரி ஃபீச்சரை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அத்தாரிட்டேரியன் டெமோக்ரஸியை கொண்டு வர பார்க்குறாங்க, ஆட்டோக்ராட்டிக் டெமோக்ரஸியை கொண்டு வர பார்க்குறாங்க. அப்படிங்கிற நிறைய வார்த்தைகளை நம்மளால பயன்படுத்த முடியுது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து பாதிக்கிறாங்க பிஜேபின்னு சொல்ல முடியுது. ஆனா இந்த யூனிட்டரி ஃபீச்சரை கொண்டு வந்தது யாரு? அரசியல் சட்டம் கொண்டு வரும் பொழுது காங்கிரஸ் தான் அரசியல் படுத்தியிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் இருக்க லீடர்ஸ் தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க காங்கிரஸ்? ஃபெடரலிசமை பாதிக்கிற மாதிரி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் கொண்டு வராருன்னு. சார், பிஜேபி கொண்டு வந்ததுனாலே அவங்க கண்மூடித்தனமா எதிர்க்கிறாங்களா? பிஜேபி எது கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் எதிர்ப்பாங்க, அது வந்து ஒரு டவுட்டே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, டெஃபினட்டா பிஜேபி கொண்டு வரும்போது ரீஜனல் பார்ட்டிஸ் எதிர்ப்பாங்க. ஏன்னா எந்த நேஷனல் பார்ட்டியுமே வரும்பொழுது ரீஜனல் பார்ட்டி எதிர்க்கக்கூடிய அந்த அரசியல் களம் ஆகப்பட்டது. ரீஜனல் பார்ட்டிக்கும் நேஷனல் பார்ட்டிக்கும் அரசியல் களம் ஆகப்பட்டது ஃபெடரலிசம். அதுக்கு முதல் விதை தமிழ்நாடு தான் போட்டது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஸ்பீச், அது டாக்ஸை பற்றி இருக்கட்டும், ஸ்டேட் அட்டானமி பற்றி இருக்கட்டும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து 1978 ஸ்டேட் அசம்பிளியில் ஸ்டேட் அட்டானமி அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க 1978. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் என்னைக்குமே அட்டானமியை பற்றி பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. அப்போ நேஷனல் பார்ட்டிக்கும் ரீஜனல் பார்ட்டிக்கும் அரசியல் படுத்தப்பட்ட வார்த்தை ஃபெடரலிசம். அந்த ஃபெடரலிசமை இன்னைக்கு காங்கிரஸ் கையில் எடுத்து பேசுறாங்க. ஃபெடரலிசம் ஒரு காலத்தில் அவங்க ஒத்துக்கல. கவர்னரை வச்சு பல ட்ரபுள் வந்து ஒரு சிஎம்க்கு கொடுத்தது காங்கிரஸ். இன்னைக்கு காங்கிரஸ் எந்த சைடில் நிற்கிறாங்கன்னா ரீஜனல் பார்ட்டி சைடில் நிற்கிறாங்க. ஏன்னா இந்தியா பிளாக்னால. அதனால பிஜேபி ஒரு பக்கம் நேஷனல் பார்ட்டியாகவும் காங்கிரஸ் வந்து சப்போர்ட்டர் ஆஃப் ரீஜனல் பார்ட்டியாகவும் இன்னைக்கு மாறி இருக்காங்க. அப்போ நீங்க ஃபெடரல் எது கொண்டு வந்தாலும் பிஜேபி ஃபெடரலிசம்ங்கிற அந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்க ஐடியாஸை வந்து விமர்சனப்படுத்துவாங்க காங்கிரஸ். பட் உண்மையாலே பிஜேபி வந்து இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷனை கொண்டு வரதுனால ஃபெடரலிசம் பாதிக்கப்படுதானா? கண்டிப்பா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க ஐடியால அவங்க உறுதியா நிற்கிறாங்க. பிஜேபியுடைய எலெக்ஷன் மேண்டேட்ல என்ன? ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணணும், யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும், 1 நேஷன் 1 எலெக்ஷனை கொண்டு வரணும்னு இருக்கு. காங்கிரஸ்க்கு நேஷனல் பார்ட்டி இருக்கணும்னு தான் விருப்பம். ஆனா பாத்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டியோடைய லாங்குவேஜ் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இது
அரசியல் ரீதியில் பார்த்தோம்னா ஃபெடரலிசமை பாதிக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இருக்கானா இருக்கு. இப்போதைக்கு கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதிர்க்கணும், எங்க போய் எதிர்க்கணும் நவநீத்? பாராளுமன்றத்தில் போய் உரை கொடுங்க. பில்லு வந்து பாஸ் பண்ணும் பொழுது போயிட்டு அதை எதிர்த்து டிபேட் பண்ணுங்க. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க ஃபெடரலிசம் பத்தி பேசுங்க. அப்போ அதெல்லாம் ரெஃபர் பண்றது கிடையாது. வெறும்னே வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புஸ்தகத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டியது, அந்த புஸ்தகத்தை காட்ட வேண்டியது. அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஃபெடரலிசம் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபெடரலிசமை பத்தி பாராளுமன்றத்தில் உரை கொடுங்க, எல்லாரும் கவனிக்கட்டும். அங்க டைம் தரலான்னு சொல்லுங்க, டைம் கொடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க பேசுறது வந்து ஃபெடரலிசமையும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா பார்லிமெண்ட்டை டைம் கொடுக்க போறாங்க. நீங்க சும்மா எதிர்த்தீங்கன்னா எப்படி டைம் கொடுப்பாங்க? எப்படி டைம் கொடுப்பாரு ஸ்பீக்கரு? ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு அட்டெண்டன்ஸ் போடணும், அதுவே பாதி எம்பி போடுறது இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் அட்டன் பண்ணி பில் மூவ் பண்ணணும், இல்ல பில் வரக்கூடிய பில்லுக்கு எதிர்த்து பேசணும். 0 ஹவர்ல டைம் இருக்கு. இந்த மாதிரி பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது இன்னைக்கு கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா பார்லிமெண்ட்ல டிபேட்டுக்கு வரப்போகுது. நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்களா? இப்போ டிபேட் பண்றதுக்கு பிஜேபி கொண்டு வராங்க, நீங்க அதை எதிர்க்கிறீங்க. எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு சொல்ல போறீங்க? இது ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுதுங்க அப்படி மட்டும் சொல்லிட்டா போதுமா? ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகிறதுனால பீப்புளுக்கு என்ன பாதிக்கும்? ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்டேட் அட்டானமி எப்படி பாதிக்கும்? ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகிறதுனால ஃபினான்ஷியல் பவர்ஸ் எப்படி பாதிக்கும்? ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்டேட் எமர்ஜென்சி எப்படி பாதிக்கும்? அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கணும் பார்லிமெண்ட்ல. அந்த உரையாகப்பட்டது அந்த பில்லிலேயோ மாற்றக்கூடிய விஷயத்திலேயோ சேஞ்சஸை கொண்டு வரணும். அப்போ வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷன்ல விவாதிக்க போறது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விவாதிக்கும் பொழுது எந்த ஆர்டிகிளை பத்தி விவாதிக்க போறாங்கன்றது தான் பாயிண்ட். ஆர்டிகல் 82A அதுதான் கொண்டு வரதுக்கான ஐடியாஸா ஹை லெவல் கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அது கொண்டு வர போறாங்கன்னு சொன்னாக்க 82A கொண்டு வந்தா என்னென்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸை அப்போஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல வைக்கணுங்கிறத இப்பயே முடிவு பண்ணி இந்தியா பிளாக் ரெடி ஆகணும். வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் ஆகப்பட்டது இந்தியா பிளாக்குள்ளேயே வேற வேற ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. ஒரே ஒப்பீனியனை இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸ் எல்லாரும் அதே வாய்ஸ்ல நீங்க பார்லிமெண்ட்டை டிபேட் பண்ணணும். அந்த பக்கம் பிஜேபி வந்து அதை பத்தி டிபேட் பண்ணணும். இதுதான் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர். நீங்க எடுத்து லேட் ஸ்ரீ அருண்ஜேட்லி அவர்கள் பேசக்கூடிய அந்த டிபேட்ஸ் பாருங்க, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பேசக்கூடிய டிபேட்ஸ் பாருங்க, இப்ப கூட மோடி அவர்கள் பேசக்கூடிய டிபேட்ஸ் பாருங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் டிபேட்டை மோடி அவர்கள் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியனா இருக்காரு. பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய விதம், அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அருண்ஜேட்லி அவர்கள், அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். பிஜேபியில் இப்போதைக்கு அவ்வளவு பெரிய பார்லிமெண்டேரியன்ஸ் நம்மளால பார்க்க முடியல. மோடி மாதிரியோ இல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் மாதிரியோ இல்ல அருண்ஜேட்லி மாதிரியோ அந்த அளவுக்கு ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் நம்மளால பார்க்க முடியல. பட் மோடி அவர்கள் அதுக்கான ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்காரு. ஆனா அப்போசிஷன் பார்ட்டி சைட்ல அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பார்லிமெண்டேரியன் இருந்தாதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து டிபேட் பண்ண முடியும் பார்லிமெண்ட்ல. வெறுமனே பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறதுனாலயோ பத்திரிகைகளை வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனாலயோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பத்தி நீங்க பெரிய இம்பாக்ட் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்ல பிரசன்ட் ஆகி ஓட் பண்ணணும் அகேன்ஸ்டா வேணாம்னு நினைச்சீங்கன்னா, இல்லை வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்னா வந்து அதை ஓட் பண்ணி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல பாஸ் பண்ணுவாங்க. ஸோ வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது அப்போசிஷன் லீடர்ஸ். டிசைட் பண்ணால் பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்து ஓட் பண்ணி அதை வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். ஸோ இது பத்திரிகையில் அனௌன்ஸ் பண்ணுறதோ ப்ரெஸ்ல போய் பேசுறதா மட்டுமே வராமல் போயிடாது. ஸோ அதனால கொண்டு வரது நிச்சயப்படுத்தியிருக்காங்க பிஜேபி. அப்போ நிச்சயப்படுத்தியிருக்கும் பொழுது அதற்கான உரையை ரெடி பண்ணிக்க வேண்டியது அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்லிமெண்ட்ல. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கியதற்கு நன்றி சார். நன்றி.